இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த சிஸ்டத்தில் வந்து நானே சிசிடிவியில் மானிட்டர் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது எங்கெங்கே கண் வந்து எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, நானே சிஸ்டம்ஸில் வந்து ஆன் பண்ணி மோட்டரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு சப்ளைனா நானே தண்ணி பாய்ச்சுற அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆள் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ நம்மளே வந்து ஒரு லைனையும் சப்ளைனா இந்த வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும். பட் நான் வந்து யுஏஇ அபுதாபிலேருந்து இதை ஆப்ரேட் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி நீங்களுமே அதை ஆப்ரேட் பண்ண முடியும். நான் வந்து தண்ணி பாய்ச்சறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 90 மினிட்ஸ்லேருந்து ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 ஹவர்ஸ் வரையும் தண்ணி ஓடுது. ஒரு 90 லிட்டர் ஓடுது. சம்டைம்ஸ் ரொம்ப ஹாட்டான சீசனில் 1 ஹவர் 45 மினிட்ஸ் ஆகும். இப்போ மழை காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் அதிகமாக தண்ணி பாய்ச்சறதில்ல. ஆட்டோமேஷன் சிஸ்டத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா, ஒரு 45 to 1 hour 10 minutes அந்த ரேஞ்சிலே ஒரு சப்ளைன் பாய்ச்சிடலாம். 35 ஏக்கர்ஸ் இப்போ தென்னங்கன்று போட்டிருக்கேன் அப்படின்னா, இதை வந்து நான் ஒரு 1 டே மேக்ஸிமம் ஒரு 1 1/2 டேஸ்லேயே நான் தண்ணி பாய்ச்சிடுவேன். சும்மா டெய்லியும் வந்து உட்காந்து ஒரு சப்ளைனை 1 டே பாய்ச்சணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எப்போ முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி பாய்ச்சிக்கலாம் தண்ணியை. ஸோ வந்து என்னோடய சஜஷன் வந்து நயகரா பெஸ்ட்டு. நீங்களும் பாருங்கள். இந்த சிஸ்டம்ஸில் உள்ள யூடியூப்பில் உள்ள உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல மாதிரியாக பண்ணி கொடுப்பாங்க பிஸ்னஸை.